பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. ஊழல் மற்றும் வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதால் தான் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதாக நினைக்க கூடாது. நல்ல நீதி நிர்வாகத்திற்காக இடமாற்றம் செய்யப்படுவது உண்டு என ஆந்திர உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ள நீதிபதி பட்டு தேவானந்த் தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விவேக் குமார் சிங் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்திற்கும் நீதிபதி பட்டு தேவானந்த் ஆந்திர உயர்நீதிமன்றத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இருவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் சார்பில் வழியனுப்பு விழா நடத்தப்பட்டது. பிரிவு உபசார உரை நிகழ்ச்சியில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ராமன் 15 ஆண்டுகளாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் இருந்தது. 7 மாதங்களில் 12 நீதிபதிகள் ஓய்வு பெற்றுள்ளனர். இன்று 2 நீதிபதிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் அனுமதிக்கப்பட்ட 75 நீதிபதிகள் எண்ணிக்கை 56ஆக குறைந்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். ஏற்புரை ஆற்றிய நீதிபதி விவேக் குமார் சிங் இந்த இடமாற்றத்தில் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றும் எதற்காக தன்னை அலகாபாத்தில் இருந்து சென்னைக்கு இடமாற்றம் செய்தார்கள் என்பது தெரியாது என்றும் குறிப்பிட்டார். பின்னர் பேசிய நீதிபதி பட்டு தேவானந்த் ஊழல் மற்றும் வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக செயல்பட்டதால் தான் நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதாக நினைக்கக்கூடாது. நல்ல நீதி நிர்வாகத்திற்காக இடமாற்றம் செய்யப்படுவதும் உண்டு. இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதிகள் பலர் பின்னாளில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார். நீதிபதிகளின் இடமாற்றம் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலி இடங்களின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது.